Again we are going to back to motor vlogging. TTF motor vlogging பண்ண போறோம். வணக்கம், நான் உங்க வாசன். TTF எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். அந்த நாள் வந்துருச்சு. எந்த நாள்னா இப்போ சென்னைக்கு கிளம்ப வேண்டிய நாள் வந்துருச்சு. ஸோ வந்து நம்ம ஆசைப்பட்ட மாதிரி வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்த உடனே ஆசைப்பட்டோம். ஏண்டா லோகேஷ், நம்ம வந்த உடனே ஆசைப்பட்டோம். நம்ம தோட்டத்தில் வந்து நடக்கலையா, வாங்கிட்டு வந்தாச்சுடா. நம்ம தோட்டத்தில் விதவிதமாக மரம் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி வந்தப்போ நம்ம நினச்சேன்டா. எப்படியே கிளம்பும் போது அதெல்லாம் நடந்துருச்சு. ஸோ இனி இப்போ சென்னைக்கு போயிட்டு எவ்வளோக்கு வேலையை முடிக்க முடியுமோ சீக்கிரமாக வேலையை முடிச்சுட்டு திரும்பி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நெட்டு வேண்டியதாங்க தோட்டத்தை சுற்றி. அதுக்கப்புறம் ஒரு 2 வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஜம்முன்னு வந்துடும். எல்லாருமே 2 வருஷத்தில் வந்துடுவானுங்க. ஏதோ ஒரு செடி மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே வருஷத்தில் வந்துடும். லெமன் ட்ரீ மட்டும் 1 வருஷத்தில் வந்துடும் நினைக்கிறேன். எனக்கு சரியாக தெரியல. மிதி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 2 வருஷம் ஆகுங்க. முந்திரி இருக்குது, பாதாம் இருக்குது, பேரி இருக்குது, 2 விதமான ஆப்பிள் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்பிள், ஆனால் அது ஹிமாச்சல் ஆப்பிள் கிடையாது. 99 டிகிரியில் கூட வருமா. ஆப்பிள் பேரே 99 ஆப்பிள். 99 ஒருவேளை 99 ஃபாரன்ஹீட்டோ இல்லை தெரியல. ஓகே சொன்னாங்களோ. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் விதவிதமாக இருக்குங்க. இதோ இங்கே ஒரு செடி. ஸோ அதுக்கப்புறம் ஆப்பிள் இருக்குது, பெரி இருக்குது, பாதாம் இருக்குது, முந்திரி இருக்குது, அதுக்கப்புறம் அத்தி இருக்குது. சைனா மாங்காய் இல்லை, ஜப்பான் மாங்காய். ஆமாம், ஜப்பான் மங்குஸ்கியோ ஏதோ ஒன்று. நம்மளோட ஹோம் டவுனை விட்டு போகிறேன். மனசு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, ஆனால் டைம் அவ்வளோ இல்லைங்க. பாய் 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 பாய். தம்பிங்கெல்லாம் வரேன்னாங்க. மா பாய்மா, போயிட்டு வரேன். பாய்டா பாய்டா பாய். அம்மா பாய்மா. அம்மா தண்ணி மட்டும் கரெக்டாக ஊற்றிடுங்க சரியா? வாங்க போகலாம். டே போடா, டைம் ஆயிடுச்சு மாப்பிள்ள. ஜூஸ் குடிச்சிட்டு இருக்கானா? டே அம்மா ஒரு குட்டி வாட்டர் பாட்டில் மட்டும் கொடுறா. தம்பி எடுத்துட்டு வரா. சூப்பர்டா. மாப்பிள்ள போகலாம். டே சுத்துறா போலாம். டைம் ஆயிடுச்சு. ரொம்ப கவுதடா. நம்மளும் பல வாட்டி வந்திருக்கோம், ஆனால் இப்போ 2 வருஷம் கழிச்சு தான் வந்தோம். ஆனால் விவசாயம் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஆசை வந்துருச்சு இந்த வாட்டி. ஸோ TTF ஒரு 2 மாதம் கழிச்சு மாட்டு பண்ணையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லி. ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தோட்டத்தில் கை வைக்க விட மாட்டாங்க நம்ம வீட்டில், அதனால ப்ரூவ் பண்ணி காட்டலாம். ஸோ இந்த மாட்டு பண்ணை வந்து பார்த்துட்டிங்கன்னா லாஸ்ன்னு சொல்கிறாங்க. எங்கள் மாமா பொண்ணு வீட்லேயும் லாஸுங்கிறாங்க, எங்கள் வீட்லேயும் லாஸுங்கிறாங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ராஃபிட் ஆக்கி ப்ரூவ் பண்ணி காட்டினோம்னா, நம்ம லாஸ்ன்னு சொன்னதே ப்ராஃபிட் பண்ணி காமிச்சிட்டா அப்போ நம்பி கொடுக்கலான்னு சொல்லி மேபி தோட்டத்தை கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி தோட்டத்தை கொடுத்தாங்கன்னா ஃபியூச்சரில் ஃபுல்லாமே ஆட்டோமேஷன் போட்டுடலாம். ஏன்னா நேற்று போய் பார்த்துட்டு வந்துடும். எல்லாமே ஒரு ட்ரை தான். ட்ரை பண்ணாமல் தோற்று போக மாட்டேன்டா, ஆனால் ட்ரை பண்ணால் ஜெயிச்சிருவேன்டா. உங்களுக்கு புரியுதாங்க? ட்ரை பண்ணாமல் தோற்று போகாதீங்க, ஆனால் ட்ரை பண்ண ஜெயிச்சிருவீங்க. நீங்கள் ட்ரை பண்ணி தோத்தா கூட பரவாயில்ல, மீசை முறுக்கிட்டு ஆமாடா என்னடா அப்படிங்களா. ஆமாம், ஆஹா இதெல்லாம் ஸ்டன்னாதாங்கடா நம்மளை பார்த்துட்டு. ப்ரோ நீங்க வந்திருக்கீங்க, நீங்க விவசாயம் பிடிக்குமா அப்படின்னு. எப்பா நம்ம பரம்பரையா விவசாயிப்பா. ஓகே TTF வந்து அவ்வளோதான். என்ன சொல்லலாம், செம்ம ஒருத்துடா ஒருத்து. ஆனால் நீ டேவே சூப்பராக போச்சுன்னு சொன்னல, அதை விட இன்னும் பல பயங்கரமாக போகும். நீ கவலையப்படாது. நிறைய கான்டாக்ட்ஸ் கிடைச்சிது நமக்கு. இன்டர்நெட்லேயே நம்ம எடுத்துடலாங்க ஃபோன் நம்பர்ஸ், கான்டாக்ட்ஸு. பட் ஈவெண்ட்டும் அங்கே போயிட்டு வந்தால் நமக்கு அவங்களுக்கு ஒரு கம்யூனிகேஷன் கிடைக்கும். ஸோ நம்மளை அவங்க பார்த்து வச்சுப்பாங்க. நமக்கு ஏதாவது மேபி ஸ்பெஷலாக பண்ண வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 2 கம்பெனியோட MDயை டேரெக்டாக மீட் பண்ணேன். ஒன்று ஆட்டோமேஷனோட MD, இன்னொன்று வந்து பார்த்துட்டிங்கன்னா சோலாரோட MD. ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்காக ஏதாவது கொஞ்சம் ஸ்பெஷலாக பண்ணி தருவாங்க. இப்போ நம்ம யூடியூப் சேனல் அப்படிங்கிறதுனால மட்டும் இல்லைங்க, நார்மலாகவே போய் ஒருத்தங்க MD கிட்ட பேசுகிறாங்கன்னா ஓகே அவங்களுக்காக எதை பார்த்து பண்ணி விடுங்கப்பா அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க கிட்ட இருந்து இன்னும் நமக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். பரவாயில்ல, பார்ப்போம் நம்ம எப்படி பண்ண போகிறோம் விவசாயம் அப்படின்னு சொல்லி. வித்தியாசமாக பண்ணணுங்க. நம்ம ஊரில் எல்லாம் சொன்ன மிரள்றாங்க. இது காலை தாண்டா பயங்கரமா இருந்துச்சு. பார்ப்போங்க. அது வந்து இவர் வந்திருந்தார்ல எங்க சொந்தக்காரர் ஒருத்தர், அவர்கிட்ட கழுதை வளர்த்திடலான் இருக்கேன். கழுதையா அப்படின்னு மிரள்றாரு. மீன் பண்ண போடல, மீனா அப்படிங்கிறாரு. நண்டாங்கிறாரு. அப்புறம் பண்ணி நானே வச்சிருந்தேன் அப்படின்னாரு. என்னப்பா சொல்றீங்க? ஆமா அவங்க சொன்னாங்க நம்ம ஊர் சைடுக்கு எது வருமோ அதை போடுங்கப்பா அப்படின்னாங்க. எல்லாம் நம்ம ஊர் சைடுக்கு வரும், ட்ரை பண்ணி பார்ப்போம். பண்ணி சொன்னேன் நான். அவங்க இருந்துட்டு பண்ணி நானே போட்டிருக்கேன். அது என்ன சொல்றீங்க? அப்ப நல்லது, அவங்க கிட்ட நிறைய எடுத்துக்கலாம். ஸோ அதை சொல்றீங்க. பட் ஹோம் டவுனை விட்டுட்டு போறது ரொம்ப வருத்தமா இருக்கு. ஆனா இன்னைக்கு போட்டு வெயில் கொளுத்தி எடுக்குதுங்க. இது வந்து நமக்காக தான் வெயில் போட்டு கொளுத்தி எடுக்குது. ஜிலுன்னு இருந்தா நம்ம மாப்பிள்ள ரொம்ப ஃபீல் பண்ணிடுவான். போட்டு கொளுத்தி எடுப்போம். அப்பதான் இவன் வந்துட்டு ஐயோ இந்த வெயிலுக்கு சென்னை வெயிலே பரவாயில்லன்னு சொல்லி போவான் அப்படின்னு சொல்லி நினைச்சிருக்கு போல. ஓகே TTF என்ன இதுன்னு சொல்லி பார்த்து இன்னைக்கு வந்து நாங்கள் பஸ்ல தான் போறோம். ஏன்னா ஃபிளைட்ல வந்து பார்த்தா ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருந்துச்சு டிக்கெட்டு. சரி நம்ம பஸ்லயே போயிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு. ஆஹா
எங்கள் சொந்தக்காரங்கெல்லாம் இருக்காங்க. இங்கே தாண்டும் போது மட்டும் இப்படி வேகமாக போறியடா. ஓகே டிடிஎஃப் என்ன ஏதுன்னு சரி பார்த்து கொஞ்சம் நேரம் கழிச்சு வ்ளாக் கண்டினியூ பண்ணுறேங்க. டிடிஎஃப் டைம் ஆச்சுன்னா 1:57 ஆச்சுங்க. பஸ்ஸை பிடிக்க முடியுமான்னு தேடிட்டு இருந்தோம். பஸ்ஸை பிடிச்சிட்டோம். நம்மகிட்ட கொஞ்சம் லக்கேஜ் வேற கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்குங்க. அதுல எதுவும் நினைக்க மாட்டாங்க, ஏன்னா பெருசா யாரும் லக்கேஜ் எல்லாம் தூக்கிட்டு வர மாட்டாங்கன்னு தான் தோணுது. ஸோ வந்து நம்மகிட்ட கொஞ்சம் லக்கேஜஸ் இருக்கு. அதுக்கு என்ன சொல்லுவாருன்னு தெரியல. மாஸ்க கழட்டிட்டு வச்சுக்கலாமான்னு கேட்டா வச்சுக்கோங்க தம்பி பாரு. அந்த சிவப்பு கலர் கார்ல போயிட்டு இருக்கோம்னா படிக்கலாமா? ஓகே ஓகேடா. நம்ம கோயம்புத்தூர் எப்படி நாங்க பஸ் இன்னும் டிலே ஆனாலும் கோயம்புத்தூர் விட்டு பிரிய போறோம். மனசுக்கு கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. பட் 10 நாள் தான். ஆமா இப்ப போய் ஜாலியா சென்னையில கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு ஒரு 10 நாள் இருந்துட்டு வந்துட வேண்டியதான். வந்து நம்ம கூட நம்ம சுடர் தம்பியும் வரா. ஓகே டிடிஎஃப் வந்து என்ன ஏதுன்னு சொல்லி பார்த்துட்டு கொஞ்ச நாள் கழிச்சு அதுக்கப்புறம் வ்ளாக் கண்டினியூ பண்றேங்க. டிடிஎஃப் டைம் எவ்வளவு ஆச்சுன்னா நைட் 8:17 ஆச்சு. பஸ்ல ஏறின உடனே கொஞ்ச நேரம் ஃபோன் பேசிட்டு இருந்தேன் என் மாமா பொண்ணு கூட. ஃபோன் பேசிட்டு இருந்தேன்னு சொல்லக்கூடாது, சண்டை போட்டுட்டு இருந்தேன். நான் சண்டை போடலைங்க, பாப்பா தான் சண்டை போட்டுட்டு இருந்தா. நியாயமான ஒரு சண்டை தான் அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும். என்னை பொறுத்த அளவுக்கு எனக்கு கொஞ்சம் கஷ்டம். என்னன்னா டைம் ப்ராப்பரா ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறேன் அவங்க கூட அப்படின்னு சொல்லி. நான் இந்த ஃபோன் பர்சன் மெசேஜ் பர்சன் கிடையாது. எங்க அம்மா சொல்லியே நீங்க பார்த்துருந்துருப்பீங்க. ஈவன் தான் எங்க அம்மாவே சண்டை போட்டிருக்காங்க. அன்னைக்கு ஏதோ ஒரு வீடியோல எடுக்கும்போது எங்க அம்மாவே சொல்லி பார்த்துருந்துருப்பீங்க. அதே மாதிரி தான் ஸ்வீட் பாப்பா சொன்னேன், நான் சாரி ஸ்வீட்டு, நான் கண்டிப்பாக நான் என்னை மாற்றிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். நானும் இப்போலாம் கொஞ்சம் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பட் இருந்தாலும் அவங்களுக்கு பத்தலை. நேர்லேயே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு புரியும் நம்மளோட சுச்சுவேஷன். பட் கொஞ்சம் தள்ளி இருக்கிறதுனால அவங்களுக்கு தெரில. பரவாயில்ல. ஸோ பஸ்ஸில் ஏறின உடனே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 ஹவர்ஸ் பக்கம் நல்லா நிம்மதியாக தூங்கினேன். 2 மணிக்கு பஸ் ஏறினோமா, 2 மணிக்கு பஸ் ஏறி ஒரு 3 மணி வரைக்கும் பேசிட்டு 3 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் தூங்கிட்டோம். அதுக்கப்புறம் சாப்பிட ஒரு இடத்துல பண்ணாங்க, சாப்பிட்டுட்டு இப்போ வ்ளாக் கண்டினியூ பண்ணுறோம். இப்போ நம்ம எந்த ஊர் பக்கத்தில் இருக்கோம்னா விழுப்புரம் பக்கத்தில் இருக்கும். இன்னும் நம்மளோட டிடிஎஃப் பிட் ஷாப்க்கு எவ்வளோ கிலோமீட்டர்ஸ்னா ஜஸ்ட் 163 கிலோமீட்டர்ஸ், 3 hours 33 minutes சொல்லி காட்டுதுங்க. 11:52 தான் நம்ம போய் ரீச் ஆகும்னு சொல்லுது கூகுள் மேப் என்ற குட்டி சத்தான். பட் எனக்கு தெரிஞ்சு இவங்க 10:45 போவோம்னு சொல்லியிருக்காங்க. எப்படி 11 மணிக்கெல்லாம் போயிடலாங்க. இவ்வளோ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா எடிட்டிங் நாங்கள் உட்காந்து பண்ணிட்டு இருந்தோம். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் உட்காந்து கண்டினியூ பண்ண வேண்டியதான். ஓகே டிடிஎஃப் என்ன எதுன்னு சொல்லி பார்த்து கொஞ்சம் நேரம் கழிச்சு வ்ளாக் கண்டினியூ பண்ணுறேங்க. டிடிஎஃப் டைம் எவ்வளோ ஆச்சுன்னா 11:22 ஆச்சுங்க. இப்போ எந்த ஊரில் இருக்கோம்னா பெருங்கலத்தூரில் இருக்கும். கிளைமேட் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குங்க. கீழே இறங்கும் போது மழை பெஞ்சிட்டே இருந்துச்சுன்னா மாட்டிப்போம். ஏன்னா லக்கேஜஸ்லாம் கொஞ்சம் நிறைய எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இங்கேயே இவ்வளோ இருக்குன்னா அப்போ கீழே எவ்வளோ இருக்குன்னு நினச்சி பாருங்கள். நம்ம போரூர் டோல்கேட்டுக்கு இன்னும் 18 கிலோமீட்டர் தாங்க. ஒரு 19 நிமிஷம் 20 நிமிஷத்துலலாம் போய் சேர்ந்துடலாம். ஏன்னா ஃபுல்லாக ஹைவே தான், அப்படியே போய்கிட்டே இருக்க வேண்டியதான். டிராஃபிக்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ தான் பசங்க கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி பெட்ரோல் போடுறதுக்கு காசு கேட்டானுங்க. அப்போ இப்போ தான் கிளம்புனீங்களான்னு கேட்டேன். ஆமாம் நாங்கள் சரி வாடா 20 நிமிஷத்தில் வந்துடுவோம் அப்படின்னாங்க. அவ்வளோதான். இப்போ வைஷுவும் வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் தான் போயிட்டுருக்காங்க. ஆனால் இந்த பஸ்ஸில் இல்லை, இன்னொரு பஸ்ஸில் கொஞ்சம் நமக்கு முன்னாடி போய் நிற்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லோரும் ஒன்றா போக வேண்டியதான். ஆஹா தண்ணி தேங்க ஆரம்பிச்சிச்சப்பா. கார்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு ஊற்றிட்டு போயிட்டுருக்கு. அங்கே தெரியுதுங்களா, ஃப்ளாஷ் போட்டிருக்கிறதுனால உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அண்ட் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னாங்க, இன்றைக்கி நைட் ஷூட் ஒன்று இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்க, அதை வந்து போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி நைட் இல்லை, நாளைக்கு நைட்டு. அதே மாதிரி நாளைக்கு காலையில் வந்து 8 மணிக்கு ஷூட்டிங் வச்சுருந்தாங்க இல்லைங்க, அதையும் போஸ்ட்போன் பண்ணி 10 மணிக்கு வர சொல்லியிருக்காங்க. அதாவது 11 மணிக்கு வர சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம அங்கே 10 மணிக்கு வரணும், போகணும். அதாவது நானே எப்பவுமே ஃபிக்ஸ் பண்ணிப்பேன். இந்த 11 மணிக்கு வர சொன்னாங்கன்னா நம்ம 10 மணிக்கு அங்கே நம்மளை வர சொல்லியிருக்காங்க, அப்போ நம்ம அங்கே 9:30 மணிக்கு இருக்கணும்னு சொல்லி நாமளே இப்படி ஃபிக்ஸ் பண்ணி கரெக்டாக 9 மணி 10 மணிக்கு போயிடுறது. பரவாயில்ல. இன்றைக்கி நைட் ஷூட் வந்து பார்த்தா நாளைக்கு தள்ளி போயிடுச்சு. இது வேறு ஷூட்டு, அது வேறு ஷூட்டுங்க. நாளைக்கு நம்ம பண்ண போகிறது மூவி ஷூட்டு, இன்றைக்கி பண்ண போகிறது ஆட் ஷூட்டு. நல்ல வேலை வந்து பார்த்துட்டிங்கன்னா மூவி ஷூட்டில் வந்து எவ்வளோக்கு நம்ம ஃப்ரெஷ்ஷாக போகிறோமோ அவ்வளோக்கு ஸ்க்ரீனில் வந்து நல்லா தெரியும். அதுவும் சினிமா கேமரா ரொம்ப அழகாக தெரியும். இது தூங்காமல் போயிட்டோம்னா நல்லா தெரிய மாட்டோம். இதுவே நல்லா தூங்கிட்டு போனோம்னா ரொம்ப அழகாக தெரியுவாங்க. ஓகே டிடிஎஃப் வந்து என்ன ஏதுன்னு சொல்லி பார்த்துட்டு கொஞ்சம் கச்சது ஒரு லாக் கண்டினியூ பண்ணுறீங்க. Many hours later டிடிஎஃப் நம்ம சென்னை வந்து ரீச் ஆயாச்சு. பஸ்ஸை விட்டு இறங்கின உடனே நம்ம பசங்க கரெக்டாக வந்துட்டாங்க. நான் எப்படி பசங்க லேட்டாக தான் வருவாங்கன்னு நினச்சேன். ஏன்னா எல்லா இடத்துக்கும் லேட்டாக தான் வருவானுங்க. பிக்கப் பண்ண சொன்னாலே கன்ஃபார்ம் லேட்டாக தான் வருவாங்க. சரிங்களா, கண்டிப்பாக லேட்டாக தான் வருவாங்க. நம்மளே கேப் பிடிச்சி போகணுன்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். பட் எப்படி லக்கேஜஸ்லாம் எடுத்து வைக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தா பஸ்ஸை விட்டு கீழே இறங்குறீங்க, எங்கே இருக்கீங்கப்பா அப்படின்னு கேட்டால், ஆனால் இங்கே தானே இருக்கேன் அப்படின்னாங்க. எங்கடான்னு பார்த்தா நமக்கு பஸ்ஸுக்கு முன்னாடியே வந்து நின்னாங்க. அதுக்கப்புறம் லக்கேஜஸ்லாம் எடுத்து வச்சுட்டு அட் லாஸ்ட் வந்தாச்சு. ஸோ கிட்டத்தட்ட இந்த செட்டப்பை பார்த்தே கிட்டத்தட்ட ரொம்ப நாள் ஆச்சுங்க. ஆக்சுவலி டிடிஎஃப் இப்போது கொஞ்சம் விஷயங்கள்லாம் வந்து பார்த்தா உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஆக்சுவலி இதை தனி வீடியோவாக தான் மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினச்சேன். பட் பஸ்ஸில் வந்ததுனால பெருசாக நம்ம வ்ளாக் எடுக்கல இல்லைங்க. அப்படியே இந்த விஷயத்தையும் அப்படியே சேர்த்து எதுக்கு இன்னொரு வ்ளாகாக போட்டுக்கிட்டு இது கூடயே சேர்த்திடுவோம் அப்படின்னு சொல்லி தான் இப்போ அந்த முக்கியமான விஷயங்கள் பேச போகிறேன். ரொம்ப 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 முக்கியமான விஷயங்கள். அண்ட் வந்து இந்த விஷயத்தை வச்சு பிரச்சனை பண்ணணும், இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்களில் வந்து வச்சு பிரச்சனை பண்ணணும்னு யாராவது நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பிரச்சனை பண்ணுவீங்க நீங்கள் கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா நானே வந்து பண்ணால் அதை திருத்தி மாற்றிப்பேன். ஓகேங்களா, அது ஏதாவது அஃபென்சிவாக வருது அப்படிங்கிற பட்சத்தில் நானே திருத்தி மாற்றிப்பேன்.
நான் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை பண்ணக்கூடாது. இப்போ ஸ்னேக் கூட வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் இந்த மாதிரி பாம்பு வாங்க போகிறேன்னு சொல்லி முன்னாடியே வீடியோ போட்டேன். இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் பிரச்சனை பண்ணுற மாதிரி யாராவது இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு அது என்ன பிரச்சனை பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள். அதை நான் மாற்றி லீகலான வேஸில் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். அந்த டைம்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே இல்லை வாசம் நம்ம லீகலாக வாங்கலாம்னு சொல்லி நம்ம பசங்க எப்பவுமே நமக்கு சப்போர்ட்டிவாக சொன்னீங்க. வந்து லா தெரிஞ்சு சொல்லியிருந்தாங்க. ஆனால் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே சொல்லலை. பட் நம்ம பாம்பு வாங்கினதுக்கப்புறம் என்னென்னமோ பிரச்சனை பண்ணாங்க. பட் வந்து லீகலான வேஸில் அதை கடந்து வந்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா டிடிஎஃப் மோட்டோ விலாகிங் பண்ண போகிறோம். நம்ம சுஷாந்த் சிங் ராஜ்புத் அண்ணா வந்து பார்த்திங்கன்னா எம்எஸ் தோனி படத்தில் சார் இப்போ நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னே தெரில சார், என் லைஃப்பில் நான் எப்படி முன்னோக்கி போகிறதுன்னு தெரில சார், என் திறமைக்கு எப்போ வாய்ப்பு கிடைக்கும்னு சொல்லி தெரில சார் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ பேசியிருப்பார். என்னை ப்ரூவ் பண்ணுறதுக்கு நல்ல வாய்ப்பும் கிடைக்கல, வாழ்க்கை இப்படியே போயிடுமா சார், அப்பப்போ எல்லாத்தையும் விட்டுட்டு திரும்ப போயிடலாமான்னு கூட யோசிக்க தோணுது. ஆக்சுவலி அது வந்து நான் ஸ்டோரியாக போடலான்னு சொல்லி எடுத்து வச்சுருந்தேன். அப்புறம் சரி அது ஒரு ரீல்ஸாகவே போடலாம், மேபி இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது ரீல்ஸாக போட்டுட்டேன் அப்படிங்கிற பட்சத்தில் அது ஜஸ்ட் டைலாக் கிடையாதுங்க, என்னோட இன்னர் இமோஷன். மோட்டோ விலாகிங் பண்ணி கிட்டத்தட்ட என்னங்க ரேஸ்டாக்ல ஓட்டுறோம், ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டியில் ஓட்டுறோம். பட் ஈவன் தோ என்னதான் இருந்தாலும் அந்த ஒரு இயற்கை, இப்போ ஊட்டிக்கு போயிட்டு வந்தோம் சரிங்களா, அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியாகி போச்சு லவ்ங்கிறத விட அந்த மிஸ்ஸிங் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகி போச்சு. ஊட்டிக்கு போயிட்டு வந்தோம். இது வரைக்கும் நம்ம ஊட்டிக்கு எப்படி போயிருக்கோம், பைக்ஸில் மட்டும்தான் போயிருக்கோம். ஒரு வாட்டி கூட எனக்கு தெரிஞ்ச காரில் நான் போனதே கிடையாது. சின்ன வயசு பிறந்ததுலேருந்து வந்து பார்த்தா நம்ம கோயம்புத்தூரில் இருக்கவங்க அத்தனை வாட்டி வந்து பார்த்தா ஊட்டிக்கு போயிருக்கோங்க. ஒரு வாட்டி கூட வந்து பார்த்தா காரில் போனது இல்லைங்க. மேக்ஸ் காரில் போனதே இல்லை. நீங்கள் வ்ளாக் கூட நீங்கள் புதுசாக பார்த்துருக்க மாட்டீங்க. எனக்கே தெரியாமல் அறியாமல் இல்லை, சின்ன வயசில் தான் போயிருக்கேன். நான் பஸ்ஸில் கூட போயிருக்கேன், பட் கார்லலாம் போனது கிடையாது. ஏன்னா அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இல்லை. கார்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஃபேமிலியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தான் முதல் கார் வாங்கினது. அதாவது நம்மளோட ஃபேமிலியில் ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டும்பாங்களா அந்த மாதிரி. அந்த காரையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்களே, சம்மந்தமே இல்லாத கேஸை போட்டு வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி வச்சுருக்காங்க. ஸோ அந்த ஃபோனை ஸ்பீக்கரில் பேசிட்டேன்னு சொல்லிட்டு அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா பைக்கிங்லேயே தான் போகணும். நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த விலாக்லலாம் எதுவும் மென்ஷன் பண்ணல. விலாக் பண்ணவே பெருசாக மைண்ட் செட் இல்லை, பெருசாக நான் அங்கே விலாகும் பண்ணல. நீங்களே பார்த்துருந்துருப்பீங்க. நம்ம பைக்கில் போவோம், காற்று நம்ம மேலே அடிக்கும், அப்படியே ஃபீல் பண்ணி என்ஜாய் பண்ணிக்கிட்டே போவோம். போக போக கூலிங்னஸ் பயங்கரமாக இருக்கும். நமக்கு ஒரு போக போக ரொம்ப குளிரும், மழை அடித்தா மழை அடிக்கும், தூள் அடித்தா தூள் அடிக்கும். காரில் ஒன்றும் இல்லைங்க, காரில் போகிறோம். கார் லவர்ஸ் நான் எப்பவுமே குறை சொல்ல மாட்டேன், அது ஒரு விதமான லவ். கண்டிப்பாக எனக்கு கார் ரைடிங்கும் பிடிக்குது. பட் ஈவன் தான் நம்ம ஃபுல்லாமே பைக்கர் இல்லை. என்னதான் இருந்தாலும் பைக்கிங்கிறது டோட்டலாக வேற இல்லைங்க. ஸோ அப்படி இருக்கும்போது மழை அடித்தாலும் தெரிய மாட்டேங்குது, குளிர் அடித்தாலும் தெரிய மாட்டேங்குது, வெயில் அடித்தாலும் தெரிய மாட்டேங்குது. அதுக்கப்புறம் சரி வாசா நம்ம மோட்டோ விலாகிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன். எப்படி வாசா மோட்டோ விலாகிங் பண்ண போகிறேன் அப்படின்னாங்க. ஸோ மோட்டோ விலாகிங் எப்படி பண்ண போகிறோன்னா இவி ஸ்கூட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண போகிறோம். அதுவும் ஒரு சூப்பரான ஃபீல் தாங்க. ஆக்சுவலி பெருசாக நான் ஸ்கூட்டி ஓட்டி நீங்கள் பார்த்துருந்துருக்க மாட்டீங்க. இப்போ இந்த நம்ம ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டியில் தான் வந்து பண்ண ஓட்டி பார்த்துருப்பீங்க. ஏன்னா சின்ன டயர்ஸுங்க, பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் ரோட்லாம் பண்ண முடியாது. ஸோ வந்து நம்ம போகிறதுல வந்து பண்ணால் அவ்வளோ ஆஃப் ரோட்ஸ் வரும், அதெல்லாம் அந்த மாதிரிலாம் ரீசன்ஸ் இருந்துச்சு. அது போக ஈவிகளுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா எனக்கு அந்தளவுக்கு ஈடுபாடு இல்லைங்க. ஏன்னா எக்ஸாஸ்ட் நோட் வராது இப்படின்னு சொல்லி பல இது இருக்குங்க. அதுக்கப்புறம் அது செட் ஆகுமா, சார்ஜ் போட்டால் பல மணி நேரம் ஆகும், இந்த மாதிரிலாம் இருக்குது. இப்போ இருக்கக்கூடிய நம்மளோட சுச்சுவேஷனுக்கு நமக்கு இவி வெஹிக்கிள் தான் கரெக்டு. ஸோ வந்து லீகலாக வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்க கூட வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த வண்டியை ஓட்டலாம் அப்படின்னு சொல்லி நம்ம சட்டத்தில் இடம் இருக்குங்க. ஸோ வந்து நான் நம்மளோட லாயர்ஸ்லாம் கன்சிடர் பண்ணிட்டேன், ஆர்டிஓ நாங்களெல்லாம் வந்து பண்ண கன்சிடர் பண்ணிட்டு நம்ம லீகலாக வந்து பார்த்திங்கன்னா இவி ஸ்கூட்டிஸை வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டலாம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல இவி ஸ்கூட்டி எடுத்துகிட்டு ஸ்பீட் ரொம்ப கம்மியாக போகுங்க. பட் நீங்கள் அப்படி நினச்சிட வேணாம் டிடிஎஃப். ஸோ வந்து நல்ல ஒரு இவி ஸ்கூட்டி, லீகலான அன்ரிஜிஸ்டர்டு நம்பர் பிளேட்டே இல்லாத ஸ்கூட்டி, ரொம்ப லீகலாக லைசன்ஸ் இல்லாத குழந்தைங்க கூட ஓட்டுற அந்த ஸ்கூட்டி எடுத்து ஸோ வந்து நம்ம மோட்டோ விலாகிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன். அண்ட் வந்து நெக்ஸ்ட்டு ட்ரிப்புமே கிளம்ப போகிறேங்க. ஸோ வந்து நம்ம இவி ஸ்கூட்டி எடுத்துக்கிட்டு பயங்கரமான ஒரு ட்ரிப் பண்ணலான்னு சொல்லி கிட்டத்தட்ட 1 மாதம் 2 மாதம் நல்ல ட்ரிப் போயிட்டு வந்துட்டு அப்படியே அக்ரிகல்ச்சர் பண்ணலாம். இப்போ வந்து ஒரு 2 மாதம் வந்து பயங்கரமாக ஓட்டிகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம பிளான் போட்டு ஒன்றும் இல்லைங்க. ஸோ வந்து நிறைய பிளான்ஸ் இருக்குங்க. முயல் பண்ணை, மாடு பண்ணை, கோழி பண்ணை, அதுக்கப்புறம் பிக் ஃபார்ம், அதுக்கப்புறம் டாங்கி ஃபார்ம்ஸ், இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ஃபார்ம்ஸ், அதுக்கப்புறம் கிராப் நண்டு ஃபார்ம், இந்த மாதிரிலாம் வித்தியாசமாக யாருமே பண்ணாத மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணலாம். ஏன்னா நிறைய அப்ராட் வீடியோஸ்லாம் பார்த்தேன், அப்ராட் ஃபார்மிங்ஸ்லாம். அதெல்லாம் பார்த்துட்டு வந்து பார்த்துட்டுனா சரி இந்த மாதிரிலாம் பண்ணலாம், ஒரு முழு விவசாயியாக மாறலாம். பட் நம்ம பிஸ்னஸும் பண்ணுவோம், அக்ரிகல்ச்சரும் பண்ணுவோம், ஃபார்மிங்கும் பண்ணுவோம், மோட்டோ விலாகிங்கும் பண்ணுவோம், ரேஸ் ட்ராக்கும் போவோம். நீங்கள் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஹாப்பியான விஷயம் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பைக் இல்லைங்க, கிட்டத்தட்ட 2 பைக் வந்து பண்ண டெலிவரி எடுக்க போகிறோம். ஒரு பைக் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் பைக்கு, கிட்டத்தட்ட பல வருஷமாக நம்ம வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்த பைக். அந்த பைக் என்ன பைக்கு கரெக்டாக கண்டுபிடிச்சி நானும் பல வீடியோன்னு சொல்லிட்டு இருந்திருப்பேன். அப்போ நீங்கள் டியூக்கு ஆர்சி நினச்சிடாதீங்க, ஏன்னா அதை நான் ஆல்ரெடி வாங்கி விற்றுட்டேன். ஸோ வந்து நம்ம டிடிஎஃப் யார்கிட்டையும் சொல்லியிருந்திருக்க மாட்டேன். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த விலாக்லலாம் சொல்கிறேன் நான். ஸோ வந்து 2 பைக் வாங்க போகிறாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் பைக்கு, அதை வந்து பார்த்தீங்கன்னா ரேஸ் ட்ராக்கில் யூஸ் பண்ணிக்க போகிறேன்.
இன்னொன்று வந்து பார்த்துட்டிங்கன்னா மோட்டோ விளாகிங்க்கு பண்ண போகிறீங்க. ஸோ வந்து 2 பைக்கை பார்க்க போகிறீங்க. அதையும் பயங்கரமாக லீகலான வேஸில் மாடிஃபை பண்ணி பயங்கரமாக ட்ராவல் பண்ணலாங்கிறது என் ஐடியா. ஸோ மறுபடியும் மோட்டோ விளாகிங் பண்ணிக்கிட்டு அந்த ஒரு காற்றை வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த காற்று தாங்க நம்மளோட ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டியில் பைக் ஓட்டும் போது அந்த காற்று இது இத்தனைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு செம்ம டெம்பரேச்சர் செம்ம கிளைமேட்டு நம்ம அப்படியே பைக் ஓட்டிகிட்டு வரும்போது அந்த மரத்தோட வாசனை மண்ணோட வாசனை ஆகட்டும், வைசர் ஓப்பன் பண்ணி தானே ஓட்டுவோம், அந்த மரத்தோட வாசனை மண்ணோட வாசனை ஆகட்டும், அந்த காற்று நம்மளோட ஃபேஸ்லேயும் நம்ம பாடிலையும் பட்டு போகும்போது அவ்வளோதாங்க ரொம்ப சாஞ்சிட்டேன். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ட்ரிப் மோட்டோ விளாகிங்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியாங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா விவசாயம்லாம் பண்ணலாம்னு சொல்லி ஒரு ஐடியாங்க. விவசாயம் பண்ணால் விவசாயம் மட்டுமே பண்ணிட்டு இருக்க மாட்டேன், ஓகேங்களா? எல்லாமே நம்ம பண்ணலாங்க. நம்ம ஒரு மல்டி டேலண்டடா அப்படின்னு சொல்லி எனக்கு தெரில, பட் வந்து கற்றுப்பேன் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கற்றுப்பேன். ஹார்ட் ஒர்க் நிறைய போடுவேன். ஈஸியாக அதாவது ஃபாஸ்ட் லேர்னர் கிடையாது, நான் கொஞ்சம் ஸ்லோ லேர்னர் தான். பட் நிறைய ஹார்ட் ஒர்க் போடுறதுனால வந்து பார்த்தீங்கன்னா நான் எல்லாமே ஃபாஸ்ட்டாக கற்றுக்கிற மாதிரி தெரியும். அகெயின் we are going to back to moto vlogging and being TTF Awesome is tough bro. உங்களோட கருத்துக்களை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். லீகலாக மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே மேற்கொள்வோம். எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இல்லீகலாலாம் நம்ம என்றைக்குமே பண்ணுறது கிடையாது. நம்ம சட்டத்துக்கு உட்பட்டு எல்லாமே லீகல் வேஸில் தான் பண்ணுவோம். தயவு செஞ்சு பிரச்சனை பண்ணணும்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு பிரச்சனை பண்ணுறீங்கன்னா கமெண்டில் சொல்லிவிடுங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா நான் எப்படி மாற்றி லீகலான வேஸில் போகணுன்னு சொல்லி பார்த்துக்கிறேன். ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் நான் எந்த தப்பு பண்ணக்கூடாது தான். கமெண்ட் போட்டிங்கன்னா நானே பண்ணாமல் போயிட போகிறேன். அதையே வந்து பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டுன்னு ஒரு பிரச்சனை பண்ணணும். அண்ட் உங்ககிட்ட பேச வேண்டியது நிறைய இருக்குது. அதெல்லாம் வந்து நம்ம ஃப்யூச்சரில் அடுத்தடுத்த விளாக்ஸில் பேசுவோம். அண்ட் டிடிஎஃப் அடுத்தது நான் எங்கே ட்ராவல் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி மோட்டோ விளாகிங்கில் எங்கே ட்ராவல் பண்ணிட்டோம் நம்ம பைக் எடுத்துகிட்டு பைக்கோட பேர் கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சஜஸ்ட் வாங்க டெலிவரி எடுக்கிற வீடியோவில் நீங்கள் சஜஸ்ட் பண்ணுங்கள். இப்போதைக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா எங்கெல்லாம் போய் ட்ராவல் பண்ணிட்டோம் எங்கெல்லாம் மோட்டோ விளாகிங் பண்ணிட்டோன்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலி நம்ம மகாராஷ்டிராவில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போதுங்க, ஆக்சுவலி மகாராஷ்டிராவுக்கு போகும்போது தான் ஐவசாவே ஆக்சிடென்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் நம்ம கார்லலாம் போய் ட்ரெக்கிங்லாம் பண்ணும்போது மகாராஷ்டிரா செம்ம ஃபீலாக இருந்துச்சுங்க. சவாசா நம்ம இந்த இடத்துக்கு மட்டும் நம்ம பைக் எடுத்துகிட்டு வந்திருந்தா எப்படி இருந்திருக்கும், ஏன்னா அந்த கிளைமேட்டு மரம் செடி கொடி இருந்துன்னு சொல்லி அப்படி ஃபீல் ஆச்சு. ஸோ மறுபடியும் அங்கே கூட போட்டுன்னா சொல்லுங்கள், இல்லை வேறு எங்கேயாவது போட்டுனா கூட சொல்லுங்கள். நம்ம பசங்களோட நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு வந்து இப்போ மோட்டோ விளாகிங் பண்ணிட்டு போகிறோம், எல்லா குரூப் ரைட் பண்ண போகிறோம். பயங்கர ஹாப்பியாக இருக்குது. ஸோ ஓகே டிடிஎஃப்ஸ் வந்து நம்ம விளாக் இது ரன் பண்ணிக்கிறேன். நம்ம வீடியோ வர சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் லைக் பண்ணிட்டு இருக்கோங்க. அது போக நம்ம இன்டிகிரேட்டட் ஃபார்மிங் மாதிரி பண்ணலான்னுங்க. ஏன்னாங்க இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்தில் பண்ண முடியாது, ஏன்னா தோட்டம் ஆல்ரெடி ஃபுல்லு. ஸோ ஆல்ரெடி வந்து பண்ண தென்னந்தோப்பும் பூ போட்டாச்சு. ஸோ வந்து தோட்டத்தில் நம்ம வந்து பண்ண தண்ணி இப்போ தோட்டம் ஃபுல்லாமே அம்மா தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஆல்ரெடி வீடியோவில் சொன்ன மாதிரி வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம பேரண்ட்ஸ் எல்லாமே கடைசி வரைக்கும் வந்து பண்ணால் அவங்க தான் பார்ப்பாங்க, முடியலன்னா தான் அவங்க தான் பார்ப்பாங்க. பட் நம்மளால் வந்து பண்ணால் நாலேஜை கெயின் பண்ண முடியாது. இப்போவே எனக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குதுங்க. ஸோ இப்போலேருந்து வந்து பண்ணால் கற்றுக்க ஆரம்பித்தா தான் எந்த விஷயமா இருந்தாலும்ங்க கட்டுறது கைமண் அளவு கல்லாது உலகளவுங்க. எப்பவுமே வந்து பண்ணால் டே பை டே நம்ம வந்து பண்ணால் கற்றுக்கிட்டே தான் இருக்கணும். ஓகே டீட்டெயில்ஸ் வந்து நம்ம வ்ளாக் இதை ரன் பண்ணிக்கிறேன். நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பெல் ஐக்கன் தட்டிக்கோங்க. உங்களோட சஜஷன்ஸை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். ஓகேங்க, நன்றிங்க. தடவை வீடியோக்கிற எவ்வளோ போல சேஃபாங்க, நம்ம ஹெல்ப் பண்ண வேண்டியிருக்கிறீங்க. பை டிடிஎஃப் லவ் யூ ஸ்லாட்ஸ் பார்த்து பார்த்துமாங்க, சேஃபாக இருங்க. லவ் யூ ஸோ மச்ங்க.